வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 17 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்திடலாம். பனிகாரி மற்றும் கினாட் எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். தமாஷா மற்றும் மௌனி எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. ஜவாரா மற்றும் புல்பதி மத்திய பிரதேசம். டக்லா மற்றும் திவாரி சத்தீஸ்கர். ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடபா, கோண்ட், மத்தியா, கிசான் மற்றும் உண்டா. ராஜாஜி, ராதாகிருஷ்ணன் மற்றும் சி.வி. ராமன் 1954ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. துளசிதாஸ் தோஹாவளி, ரத்ன ராமாயணம், கீதாவளி அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை அப்படிங்கிற விஷயத்த ஜப்பான் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 1906ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கல்கத்தால தாதாபாய் நவரோஜி தலைமையில நடந்துச்சு. கோபால் கணேஷ் அகர்கர் சுதாரக் அப்படிங்கிற பத்திரிகை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ராஜஸ்தானின் மிக உயரமான சிகரம் குரு சிகரம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 இருந்து 1985 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள் பிரிவு 201ல சொல்லியிருக்காங்க. அபினவ் பிந்திரா ஒலிம்பிக்கில் தங்க பதக்கம் வென்ற முதல் இந்தியர். ராமோசி எழுச்சி 1822ல சித்தூர் சிங் தலைமையில நடந்துச்சு. மத்திய பிரதேசத்தின் லோக் ஆயுக்தாவாக பதவியேற்றவர் யார்? சத்யேந்திர குமார் சிங். பிரிட்ஸ்கர் கட்டிடக்கலை பரிசை வென்றவர் யார்? ரிகன் யமமோட்டோ. இந்தியாவின் முதல் நீருக்கடியில் மெட்ரோ எங்கு தொடங்கப்பட்டது? கொல்கத்தா. எந்த மாநில காவல்துறை ஆபரேஷன் காமதேனுவை தொடங்கியது? ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜனாதிபதி பதவியிலிருந்து என்னை வெளியேற்றுவதற்கான சதி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? கோத்தபய ராஜபக்சே. மத்திய விஜிலன்ஸ் கமிஷனில் விஜிலன்ஸ் கமிஷனராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஏஎஸ் ராஜீவ். சஞ்சய் குமார் அகர்வால் சிபிஐசி உடைய தலைவர். நிதின் குப்தா சிபிடி உடைய தலைவர். பிரகாஷ் ஸ்ரீவத்சவா என்ஜிடி உடைய தலைவர். ஹிதேஷ் மக்வானா இந்திய சர்வேவர் ஜெனரல். மணிஷ் தேசாய் பத்திரிகை தகவல் பணியகத்தின் தலைவர். சுபோத் குமார் சிங் தேசிய தேர்வு முகமையின் தலைவர். மொரிஷியஸ் பல்கலைக்கழகத்தால் கௌரவ டாக்டர் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? திரௌபதி முர்மு இந்த பட்டத்தை ரீசெண்டா வாங்கியிருக்காங்க. இதே மாதிரியே பி.டி. உஷாக்கு கேரளா மத்திய பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க. ரத்தன் டாடா மகாராஷ்டிராவின் HSNC பல்கலைக்கழகம். சங்கர் மகாதேவன் பிர்கங்கம் நகர பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. என் சங்கரையா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. 2024 ரஞ்சி கோப்பையை வென்ற அணி எது? மும்பை அணி விதர்பா அணியை தோற்கடிச்சு இந்த ரஞ்சி கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. மும்பை சையது முஸ்தக் அலி டிராபி T20 போன வருஷம் ஜெயிச்சிருக்காங்க. சௌராஷ்டிரா விஜயசார டிராபியும் ரஞ்சி டிராபியும் ஜெயிச்சிருக்காங்க போன வருஷம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணி இரானி டிராபி ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா நாடு ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. தென் மண்டலம் துலீப் டிராபி ஜெயிச்சிருக்காங்க. பங்களாதேஷ் அண்டர்-19 ஆசிய கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. நதிகளின் செயல்பாட்டின் சர்வதேச தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மார்ச் மாசம் 14ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து அனைவருக்கும் தண்ணீர். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல்படை நாள். பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி திறன் தினம். பிப்ரவரி 2வது திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினம். பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். மார்ச் 1 பாகுபாடு இல்லாத நாள். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் 12 மொரிஷியஸ் சுதந்திர தினம். மொரிஷியஸ் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது 1968ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 12ஆம் தேதி. எந்த மாநில அரசு மகாதாரி வந்தனா யோஜனாவை தொடங்கியது? சத்தீஸ்கர் மாநிலம் இந்த திட்டத்தை தொடங்கி இருக்காங்க. எதுக்காக திட்டம் அப்படின்னா பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதியுதவி அளிக்கணும். அதுக்காக வேண்டி தொடங்கின திட்டம் தான் இந்த மக்தாரி வந்தனா திட்டம். இந்த திட்டம் தமிழ்நாடு ஆல்ரெடி தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இதே மாதிரி மத்திய பிரதேஷ் மாநிலம் ஆர்த்திக் சர்க்காரி லட்லி பெக்னோ யோஜனா அப்படிங்கிற பேர்ல இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை பார்த்துதான் சத்தீஸ்கர் மாநிலம் இந்த மக்தாரி வந்தனா யோஜனாவை தொடங்கி இருக்காங்க. சத்தீஸ்கர் மாநிலம்
பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம். அது மட்டும் இல்லாம முக்கிய மந்திரி மக்தார் நாயக் யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கிராமின் ஆவாஸ் நாய யோஜனா, கோதன் நாய யோஜனா, கௌசல்யா மாத்ருத்வ யோஜனா, ராஜீவ் காந்தி கிராமின் புகுமின் மஜ்தூர் நிதி யோஜனா, ராம்லாலா தர்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கோராசம் கோரா திருவிழாவை எந்த மாநிலம் கொண்டாடுகிறது? அருணாச்சல பிரதேச மாநிலம் தான் இந்த கோராசம் கோரா திருவிழா கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட பூட்டான் நாடும் இந்திய நாட்டுல மேக்சிமம் அருணாச்சல பிரதேஷ் மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்கள் இந்த திருவிழா கொண்டாடுவாங்க. மணிப்பூர் மாநிலம் குன்தாடோ ஷாங்காய் மஹோச்சங்பா கானுகா யோஷாங். ஒடிசா மாநிலம் சித்தல் சஸ்தி நுவாகாய் தன்வத்ரா ராஜ்பர்பா. பீகார் தாவே சத்துவானி ஜூர் சித்தல். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மச்சில் மாத யாத்ரா தாவி. நாகாலாந்து சுக்ரினி மாட்சிமோ ஷெக்ரேனி பூஷிஜுபா ஆல்யங் மோன்யூ. நேபாளம் நேபாள் மாநில நாட்டுல இருக்கக்கூடிய தமாங் சமூகத்தினர் சோனம் லோசார் பண்டிகை கொண்டாடுறாங்க. ஜப்பான் நாடு சோமுன்சா திருவிழா கொண்டாடுறாங்க.